Once again, I am standing before you. It is a mounting joy to all of us to have the special invitees, Vijay TV, Mr. Bala. எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிற்குது மோகம் சுக்குது வார்த்தை திக்குதமா நெஞ்ச பூட்டி வச்சதமா. Vijay TV, Mr. Vignesh meets us. We are heartily grateful for them that they made their availability with us on this moment today. Mr. Bala and Mr. Vignesh, we owe your thanks from the bottom of our hearts. Thank you for presence here. Let us welcome them with a shawl. Our Right Reverend Brother Provincial covered them with shawl. கோழியை பார்த்துருப்பீங்க, தண்ணி குடிக்கும். ஒரு மடக்கு குடித்த உடனே மேலே பார்த்து தெய்வமே இந்த தண்ணிக்கு நன்றின்னு சொல்லும். அது மாதிரி இப்போ நான் பார்த்தேன். விஜய் டிவி பாலா காஃபி கேட்டிருக்கிறாரு, காஃபி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஒரு சிப்பு எடுக்கலை, சிப்புக்கு முன்னாடி அதை தெய்வத்தை நினச்சி நன்றி கூறுறாரு. தெய்வமே நன்றி. எவ்வளோ நேரம் ஜபம், ஆச்சரியமாக இருந்துச்சு. பாலா வாழ்த்துக்கள். அடுத்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரை பற்றி. நிறைய உதவி செய்கிறாரு, ஆம்புலன்ஸில் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு, 9 ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அண்மையில் ஒரு பெரிய பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது கேள்விதான். ஆனால் இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணுறாரு, டேய் தம்பி அந்த அம்மாவுக்கு ஏழைக்கார பெண் அந்த அம்மா, உடனே 1.25 லட்சம் அனுப்பி விடுப்பா, 1.40 அனுப்புப்பா, 1.60 அனுப்புப்பா, நம்ம அனுப்பணுப்பா. அதை யாருக்கு இந்த இது ஞானம் வரும்? உட்கார்ந்துருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட பாலாவையும் விக்னேஷையும் வாழ்க வாழ்க என்று எங்களுடைய திருச்சிருதிய சபை சகோதரர்கள் அனைவருமே எங்களுடைய பிராவின்ஸ் பிரதரோடு சேர்ந்து வாழ்த்துக்கள் கூறி நன்றிகள் பாராட்டுகின்றோம் உங்களுக்கு. விக்னேஷ், பாலா, ப்ளீஸ் கம். உங்களுக்காக வேண்டி அனைவரும் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு காம்பவுண்டுக்கு வெளிலலாம் நிற்கிறீங்க. ஐ லவ் யூ, எல்லாருக்கும் லவ் யூ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்குங்க.
அதை தாண்டி இங்கே டான்ஸ் ஆடின பசங்க எப்பா சூப்பராக ஆடினீங்க எல்லாருமே. அதுலேயும் நிறைய பேர் சூப்பராக ஆடினீங்க. ஒரு ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எல்லா பாட்டிலையும் ஆடிச்சுன்னு நினைக்கிறேன். வெவ்வேறு காஸ்டியூம் ஆகிட்டு அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லா காஸ்டியூமே துவைச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு லாஸ்ட்டாக ஹிந்தி பாட்டு ஒரு பொண்ணு ஆடினீங்க. தியா 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 நீங்கள் சூப்பராக ஆடினீங்க தியா. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்டாராக வருவீங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல தியா. சூப்பராக ஆடினீங்க தியா. செமையா ஆடினீங்க எல்லாருமே செமையா ஆடினீங்க. எல்லாரும் ஸ்டாராக வருவீங்க. அவங்க சூப்பராக ஆடினாங்க. ஸோ அதை தாண்டி சார் வணக்கம் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க பாராட்டுறதே எனக்கு பயமா இருக்கு சார். ஏதோ திட்டுற மாதிரியே இருக்கு சார். இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா சார் மேடை கூப்பிட்டார்ல, எனக்கு எங்க சார் தான் ஞாபகம் வராரு. பனிஷ்மென்ட் கெட் அவுட் நீல் டவுன் அது மாதிரி கொண்டு மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க 5th தானே படிச்சிருக்கீங்க எப்படி? சரி ஓகே. அது எதுக்கு பாப்ப? ஓகே ஓகே ஓகே. உண்மையிலே ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. சும்மா நம்ம வேலையா தான் சார், அதெல்லாம் ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் அமைதியா பேசுறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே காதல விழுகுது. தேங்க்யூ சார். ஐ லவ் யூ சார். தேங்க்யூ. அதை தாண்டி இங்க வந்திருக்கிற எனக்கெல்லாம் இது மேடம் எல்லாம் பார்க்கும்போது இது ஸ்கூல் ஃபங்க்ஷனா இல்லை காது குத்து ஃபங்க்ஷனா டவுட் ஆயிடுச்சு. பட்டு போட கட்டிட்டு அழகா நிற்கிறாங்க டீச்சர்ஸ்லாம். எனக்கும் அதே மாதிரி தோணுச்சு. மேடம்லாம் பார்க்கும்போது பெரியம்மா மாதிரியே இருக்கீங்க மேடம் நீங்க. சூப்பர். அதுல அந்த மேடம் பாருங்க சிரிச்சா ஸ்னேகா மாதிரியே இருக்காங்க. ஆமா 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 ஆமா. அந்த மேடம் சிரிச்சாங்க சித்தி மாதிரியே இருக்காங்க. ஏண்டா பாடம் எடுக்கிற மேடம் பார்த்து சிரிச்சா சித்தி மாதிரி இருக்காங்க. நான் தான் ஒன்று சொல்றேன், நீங்களும் அப்படி சொல்லுவீங்களா? சரி ஓகே, நம்ம நிறைய பேசுவோம். அதை தாண்டி இங்க வந்திருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயம் வந்து டான்ஸ் மூலியமா சூப்பரா ஆடினீங்க. அதுலேயும் வந்து ஒரு சார் ஒருத்தர் பேசினாங்க. சாருக்கு முன்னாடி ஒரு சார் ஒருத்தங்க பேசினாங்க. வார்த்தைக்கு வார்த்தை என்ன விஜய் 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 விஜய்னு பெரிய ஆளுகளெல்லாம் பேசுறீங்களே சார். என் பேர் பாலா சார், விஜய் கிடையாது சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் தளபதி பேரை என் பேரை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ஸோ டக்குனு பர்ஃபார்மன்ஸ் அதை பண்ணலாமா? ரொம்ப நேரம் மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கா மேடம்? இல்ல வீட்டு அவங்க குழந்தைங்க அடம் பிடிக்கிற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். டக்குனு முடிச்சுட்டு ஓகே போயிடலாமா? ஓகே ஓகே. எங்க எத்தனை பேர் கலக்கபுதியார் சீசன் 7ல பாத்துருக்கீங்க? சூப்பர் 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 சூப்பர். சீசன் 7ல நாங்க பண்ணவே இல்லை, இருந்தாலும் ஒரு பேர் பார்த்துருக்கீங்க. சூப்பர். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா வீட்டில் சட்னி அரைச்சிட்டு போய் தோசை ஊற்றணும் அந்த பிரச்சனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். ஜாலியா ஒரு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸா. ஓகே ஓகேம்மா. சூப்பர். இப்போ என்ன பண்ண அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்க தேடிட்டே இருக்கேம்மா. வரும்போது ஒரு பாட்டி என்ன வந்து பெருமையா பேசினாங்க. ஆமா நான் பார்த்தேன். வந்து இந்த பாட்டி வந்து இவரை பார்த்துட்டு தம்பி உங்களை டிவியில பார்த்துருக்கேன்னாங்க. இவருக்கும் பதில் எந்த டிவியில பாத்தீங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டி ஜி தமிழ் சொல்லுவதனால ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு உட்காந்து எப்பானாங்க. அந்த பாட்டி எங்க இருக்கீங்கன்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். பாட்டிகிட்ட சொல்லணும், இல்ல பாட்டி நான் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்படியா? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பாட்டியை பார்த்து நம்ம சொல்லிடலாம். சோ நம்ம ஏதாவது லைட்டா ஆரம்பிச்சலாமா? கண்டிப்பா. ஓகே. எங்க போனாலும் கேக்குறதா இங்க தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே வெரி குட். அல்டிமேட் ஸ்டார் தல ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சரி ஓகேப்பா. 2 பேரையும் வர வைக்கலாம். ஆடிட்டர்ல வர வைக்கலாம். யார் வாய்ஸ் பேசும்போது கிளாப்ஸ் அதிகமா இருக்கு அவங்கள தான் ஃபேன்ஸ் அதிகம். பார்த்தலாமா? ரெடியா? ஓகே வர வச்சிடலாம். அண்ணே ஃபர்ஸ்ட் தலையை கூப்பிடலாமா தளபதி கூப்பிடலாமா? மேடம் தலையா தளபதியா? அந்த அக்கா கூட்டத்தை தொலைஞ்சு போனவங்க மாமனாரை கூப்பிடலான்றாங்க. கண்டிப்பா வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே, நான் வந்து தளபதி கூட்டு வரேன். நான் போயிட்டு உங்க பெரியப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரீங்களா? ஏய் தலையை கூட்டு வாங்க. தலையை கூட்டு. ஓகே கூப்பிடலாமா? கூடுறேன். லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலான இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய பள்ளியை சேர்ந்த நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. சார் வந்துட்டாரு, பார்க்கிங் தான் இருக்காரு. நீங்க ஓகே சொன்னா அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி வரவெடுப்புல இருந்து கொஞ்சம் நெருப்பு வரும், நீங்க ஃப்ரீ ஆகும். அதான் சார் நீங்க ஓகே சொன்னா தலை வந்துடும். வாங்க வாங்க பாரு. ஹலோ கண்ணாம்பூச்சி ரே கண்ட பொடியாரு. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்க கிடையாது நண்பா. தம்பி மயில் வாகனம் ஸ்கூல் கேட்ட இழுத்து மூடுறா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம். ஆனா ஒரு குழந்தைக்கு சனிக்கிழமை லீவு கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஏய் பேரு தூக்குதுற. பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. அந்த பொண்ணை கூட்டு வந்தீங்கன்னா சினாப்ஸ்ல அட்மிஷன் போட்டு போய் படிக்க வச்சிடலாம். ஏன்னா நல்ல ஸ்கூலா இருக்குது. நான் ஒண்ணு சொல்லுமா? சொல்லுங்க தளபதி. இது யாரு சொன்னதுன்னு தெரியலைங்க. லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முனும் ஹால்ல இருக்க டீச்சர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. சூப்பர் தளபதி. ரீசெண்டா உங்க படம் லியோ பார்த்தேன், சும்மா வேற லெவல்ல தெறிக்க விட்டுருந்தீங்க. கண்டிப்பா உங்களுடைய படம் விடாமுயற்சிக்காக எல்லாருமே வெயிட்டிங் நண்பா. இருக்கிறதுலே சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் எந்த சந்தோஷம்? எது தளபதி? என்ன சந்தோஷம் மேடம்?
சனிக்கிழமை ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறது சொல்லாதீங்க மேடம். இல்ல 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 நீங்க 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 என்ன பார்த்தா எங்க அப்பாவே செருப்பால் அடிப்பாரு. நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க தளபதி. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் தெரியுமா? நம்ம ஒருத்தரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் அவரே முதல்ல பாக்குறாரு பாரு, அதுதான் முதல் சந்தோஷம். சோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. யாரா உண்மையான ஃப்ரெண்டு? தளபதி, உங்களுக்கு நான் தான் உண்மையான ஃப்ரெண்டு. கண்டிப்பா நீங்க உண்மையான ஃப்ரெண்டு. ஆனா அது கிடையாது, இது உண்மையான ஃப்ரெண்டு. பட் இன்னும் பசங்க மத்தியில நான் சொல்றேன், சொல்லுங்க தளபதி. நீங்க சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சா என்னாச்சுன்னு கேட்கற மாதிரி அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அந்த சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சா சென்மீன் அனுப்புற மாதிரி அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. உங்க கூட இருக்க உண்மையான ஃப்ரெண்டை தேர்ந்தெடுங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பை பை பை. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், வெரி குட். சூப்பர் சூப்பர். அடுத்து அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமா, இதுக்கப்புறம் நீங்க ஆமா ஆமா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க. யார் வாய்ஸ்? டான்ஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன செமையா டான்ஸ் ஆடுறோம். உங்களுக்காக பல வாய்ஸ் பேசுறதுக்கு வெயிட் பண்றது. என்ன வாய்ஸ் சொல்றீங்க? எல்லா வாய்ஸ்லயும் பேசுவார். எல்லா வாய்ஸும் இவரும் பேசுவாரு. ஆமா சொல்லுங்க. விஜய் சேதுபதி சார். அடுத்து சூர்யா சார். ஆஹா, ஓகே. சூர்யா சார். சூர்யா சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சூர்யா சார் பேசுறா. என்ன அந்த மேடம் ஒருத்தன் கேட்டாங்க. ஓகே, மேடம் கேட்டாங்க, நீங்க பண்ணிட்டு எனக்கு தெரியாது. இல்ல ரைஸ் சூர்யா சார் தீவிரமான ஃபேன். டக்குன்னு பண்ணுங்க. தம்பி எனக்கு தெரியாது. ஓகே பண்ணுவீங்க. லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். சரி, ஓகே. மக்களுக்காக நான் பண்றேன். ஓகே, அப்படியே கைத்தட்டல் கொடுத்தா நான் பண்றோம். ஓகே, அப்படியே இருக்கணும். ஓகே. லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். கைத்தட்டல் பண்ணிரு. கூப்பிடுப்பா. லெட்ஸ் வெல்கம் சூர்யா சார். எல்லாத்துக்கும் வணக்கம். ராதாவுக்கும் சூர்யா. அக்கா மைக்க குத்துன்னு போறியான்றாங்க. அந்த வாய்ஸ் எப்படி இருக்கும்? சிங்கத்தை போட்டோல பாத்துருப்பேன், டிவில பாத்துருப்பேன், கோட்ல பாத்துருப்பேன். ஆனா சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காராம். தெரிஞ்சு இலக்கா பேசுங்க. ஓகே, அடிச்சா ஒன்று வெயிட்ரா. தம்பி அந்த செருப்பு கொஞ்சம் கைட்றாங்க. சூர்யா சார் மாதிரி பேச மாட்டான். செவியாங்க. சூர்யா சார் எப்படி பேசுவாரு? ஓடு வீடோட ஒரு வீடு இருக்கா, காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு. அடுத்த வாய்ஸ் பேசலாமா? கால் மீ சர். கால் மீ சர். ஏன் ரோலெக்ஸ்? ரோலெக்ஸா? ஆமா, ரோலெக்ஸ். நல்லா அந்தியூர் ரோலெக்ஸா? ரோலெக்ஸ். அந்தியூர் டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாதிரி இருந்துட்டு நீ ரோலெக்ஸா? வேற ஏதாவது பேசுங்க. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னது? உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது வெயில் காலம் பெய்யாது. ஆமா பெய்யாது. மழை காலத்துல மழை பெய்யும். ஏன் சீலிங் ஓட்டையா? பேசுறா. பேசுங்க சார். உங்க எல்லாரும் வீட்லயும் மழை பெய்யும். ஆனா எங்க வீட்ல மட்டும்தான் ஜோன் மழை பெய்யும். ஏன் உங்க வீட்ல ஜோன் மழை பெய்யும்? பாரு, கத்துறாங்க கேளு. ஓ, சூர்யா சார் வீட்லயா? ஆமா, ஜோ மேம் இருக்காங்கல்ல. ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. சூப்பரா பேசுனீங்க. பாடா. அடுத்து விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் கேட்டாங்க இல்லையா? ஓ, விஜய் சேதுபதி. கொடுத்தவா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு சார். கார்த்திகை தீபம் குமுதூர் வாசம் அங்கலுக்கு அடிக்கிறீங்க. வேற அம்மா போய் அம்மா குமுதூர்ல விளங்கலாம் கும்பிடுதுமா எங்களை கம்முடுதுனா எங்க அம்மா உம்முடுதுனா ஆச்சு சொல்லி விளக்கு வச்ச சினாப் ஸ்கூல் டீச்சர்லாம் ஹாப்பி என்னாச்சே. அங்க பாருங்க சார், அந்த மிஸ் பாருங்க. சூப்பரா இருக்கு மேடம், சூப்பரா செமையா இருங்க சார். அந்த மிஸ் பாருங்க சார், அவங்க ஜானு மாதிரி இருக்காங்க சார். சார் அவங்கள சார் ஜானு சார். ஓகே, பக்கத்துல இருக்க பாரு குமுதா மாதிரி இருக்காங்க. இல்ல அந்த மேடம் வந்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலே சிரிச்சுட்டே இருக்கீங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு நீ இன்னைக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கா? லீவ், அதனால தான் சிரிச்சுனே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு பாட்டு மட்டும் பாடலாமா? என்ன வேணா பண்ணலாம் சார். நீங்க மச்ச மல்ஜம் செம்மையா சூப்பரா என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்க எல்லாருக்கும் வந்து இதை படி அதை படி நீங்க பைத்தியம் மாதிரி படிக்காதீங்க. பிடிச்சதை மட்டும் பைத்தியம் மாதிரி படிங்க. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். லவ் யூ பா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டு. சூப்பர் சூப்பர். அடுத்து நீங்க. ஓகே, அடுத்து ஐயா கண்டிப்பா கேப்டன் சார். நிறைவா கேப்டன் சார். கடைசியா இருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர். ஓகே, எஸ் சூர்யா சார். சூர்யா சார். ஓகே ஓகே. இருங்க. எஸ்டிஆர். எஸ்டிஆர் சார். எஸ் சூர்யா சார் கூப்பிடலாம். ஓகே, இங்க ஒருத்தர் சொல்லிருக்காரு, அங்க ஒருத்தர் சொல்லிருக்காரு. அவங்களுக்கு ஓகே ஓகே. இல்லைங்க, சிம்புனாலே சின்ன பையன், விடல பையன், அவனுக்கு ஒண்ணு தெரியாதுன்றாங்க. சிம்பு விரலாட்டம் இல்லைங்க, தப்பு பண்றோம் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறவன். தலைவரே வாங்க தலைவரே. தலைவரே தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே முடியல தலைவரே. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஆனா இங்க எப்படி தெரியுமா? இங்க எப்படி? ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க மார்க் குறைஞ்சா கூட கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா பிடி பீரியட் வெளில போகும்போது அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து கடை வாங்கினா கஷ்டப்படுவாங்க பாரு. அதுதான் சார் பசங்கள்ல ஒரே கஷ்டம். மேடம் நீங்க டீச்சர் தானே, ஒரே டவுட் கேட்கலாமா? இதை நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டேன், என்ன வெளில மிச்சிட்டாங்க. நான் உங்கள்ட்ட கேட்கலாம்ல, நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டீச்சர் எடுக்கிறீங்க. ஆனா ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும், எப்படி படிக்க முடியும்? அவங்க பாவம் இல்லையா? நீங்க எப்படிதான் படிச்சீங்களா? அந்த காலம் வேற இந்த காலம் வேற. இல்ல இல்ல, இது நல்ல விஷயம். மேடமுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க. மேடம் அழகா இருக்காங்க. சாரி மேடம்.
நீங்க மேம்கிட்ட கேட்டீங்களா, நான் அந்த மாதிரி சார்ட்ட ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளுங்க. உலகத்துல எவ்வளவு பொண்ணு இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? உலகத்துல எவ்வளவோ பையன் இருந்தும் ஜெஸ்ஸி ஏன்டா உன்னை ஏமாத்தனா? டேய் ஓகே ஓகே, சரிங்க. எத்தனை பேர் குக் வித் கோமாளி பாப்பீங்க? இது கோமாளி ஓகே, குக் வித் கோமாளியில் சிவாங்கி வாய்ஸ் பேசினா ரொம்ப ஈஸி, நீங்க எல்லாருமே பேசலாம். அதாவது சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில சிக்கும் போது தான் சிவாங்கி வாய்ஸ் வந்துடும். அப்படியா? ஆமா, இப்போ நார்மலா பேசுறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குலோப் ஜாமுன் இருக்கா? குலாப் ஜாம் தான் குலோப் ஜாமுன் பாக்கெட்ல இருந்து எடுப்பீங்களா? சும்மா எடுத்து. சூப்பர். இப்போ தொண்டையில சிக்கிச்சு சிவாங்கி வாய்ஸ் வரும். ஆ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அஸ்வினி, இன்னொன்னு சின்ன ஸ்கூல் பசங்க. ஓகே பாய். இது சிவாங்கி வாய்ஸ். சிவாங்கி வாய்ஸ். இப்போ ஆட்டோ ஓட்டினாலே போதும், முதல்வன் படத்துல ரகுவரன் சார் வாய்ஸ் வரும். ஆட்டோ ஓட்டுனா? ஆட்டோ ஓட்டினா முதல்வன் படத்துல வருவார் ரகுவரன் சார். Okay. அவர் வாய்ஸ் பாருங்க. ஆட்டோ லெஃப்ட், நான் தான் பண்றேன். இருப்பா. ஆட்டோ ஆரன் சார். அங்க ஒரு மேடம் இருக்காங்க பாத்தியா? ஆமா சார். வந்ததுல இருந்து கேமரா அப்படி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம காமெடி பண்றதா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இப்படி அப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு வேற வேற மாதிரி நின்று காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ணா வீடியோ காலியா இருக்கு, புதுசா செயின் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு காமெடி பண்ண எப்படி சார் பண்றது? கண்டிப்பா சார், நீங்க சொல்ல கைடு சார். அதெல்லாம் விட்டுரு, சூப்பர் ஸ்டாரை கூட்டுவாங்க. சூப்பர் ஸ்டார் சார், நீங்க சொன்னா வந்துருவார் சார். யாரும் அந்த கபாலி வர சொல்ற அவனை. தமிழ் படங்கள்ல இங்க வர வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு நம்பியாரு, ஹே கபாலி அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லுங்கம்மா அப்படி வந்து நிப்பானு, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா? கபாலிடா. கீழே வந்துருவீங்க. ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். சூப்பர், மிகப்பெரிய கைத்தல. ஆஹா, அற்புதமா பேசுனீங்க. அற்புதமா அப்படி சொன்ன அவரே வந்து திகச்சு பாக்குறாரு. சார் சும்மா பார்க்க நீங்க ஷாருக் கார் மாதிரி இருக்கீங்க. லவ் யூ சார், லவ் யூ லவ் யூ லவ் யூ. அவர் ஷாருக் கானே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஷாருக் கான் தெரியும், போகும்போது நான் காட்டுவேன். சண்முக சுந்தரம் சொல்லி கூட ஜாலியா பார்த்துருப்பாரு. ஓகே, ஷாருக் கான் தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு படம் ஸ்பூஃப் பண்ணலாமா? நீங்க பண்ணிடலாம். சரி ஓகே. எத்தனை பேர் பாகுபலி படம் பார்த்துறீங்க? பாகுபலி பார்ட் 2. ஓகே, பாகுபலி பார்ட்ல ஒரு சீன் வரும். எந்த சீன்னா, தேவசேனா கோயிலுக்கு போவாங்க. அவங்கள சில பேர் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள வந்து ரொம்ப தப்பா ட்ரீட் பண்ணுவாங்க, விரல வெட்டிடுவாங்க. இது வந்து பாகுபலிட்ட சொல்லுவாங்க. இந்த சீன் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த சீன் நம்ம ஒரு 20 செகண்ட்ல ஸ்பூஃப் பண்ண போறோம். இந்த இடத்துலயா? ஆமா, இந்த இடத்துல. ஓகே ரைட். பட் பாகுபலி நான் பண்ணா பாத்ரூம் பள்ளி மாதிரி இருக்கும். தான் சொல்றேன், நீ பண்ணிட்டே பண்ணு. ஓகே, நான் பண்றேன் சார். உண்மையை நம்ப மாட்டீங்க, சென்னையில எல்லாருமே பாகுபலி பிரபாஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இல்ல சார், ஆர்பி குளம்பரத்துக்கு ஒரு அபாசம் தான் கூப்பிடுவாங்க. சரி ஓகே, நீங்க வந்து பாகுபலி பண்ணுங்க. நான் பண்றேன். நான் பாகுபலி. அனுஷ்கா, இங்க இருக்க மேடம்லாம் வந்து அனுஷ்கா இல்ல ராஜமாதா. சோ அதனால அனுஷ்காவை நான் மாறி வரேன். நீயா? கண்ணை மூட்டு பாருங்க, அனுஷ்கா வரும். அண்ணே சாருக்கு நான் உள்ளாமா அவனை? நீங்க கண்ணை மூட்டு பாருங்க, அனுஷ்கா நான் கூட்டு வரேன். ஓகேவா? ஓகே 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 ஓகே. இந்த இடத்துல அப்படியே அரண்மனை மாதிரி நினைச்சுக்கங்க. உங்களை கண்டிப்பா அந்த மாதிரி நான் கூட்டு போறேன் மனசு. ஓகேங்களா? பாகுபலி அரண்மனை காட்சி 1. என்ன நடந்தது தேவசேனா? அனுஷ்கா ஓகே. அது என்ன சலங்கை சத்தம் பாகு? சலங்கை சத்தமா? அடிச்சன் வை. டேய் நீ அனுஷ்கா மாதிரி வருவேன்னு அவன் பாடுறா. பவுடர் அடிச்சுட்டு மரத்து மேல உட்காந்து பாத்துறாரா? பவுடர் அடிச்சுட்டு மரத்து மேல உட்காரத்துக்கு அவர்தான் அணிலாங்க. பாடுறா பாடுறா அப்படியே உட்கார்ந்துருக்காருன்னு. இப்படிதான் வருவாங்க படத்துல. புள்ளுங்கவா மக்கள் பயங்கரமா இருப்பாங்க. மக்களே ஒரு பெரிய கை கொடுங்க. பயங்கரமா அனுஷ்கா மாதிரி வருவாப்ல. கைத்தட்டல் கொடுங்க. ஓகே ரைட். அதே பாகுபலி அரண்மனை காட்சி 2. என்ன நடந்தது தேவசேனா? இந்த வாட்டி என்னம்மா? சலங்கையோடு மெட்டி உரசும் சத்தம். மெட்டி உரசும் சத்தமா? பாக்ஸ். நீ பாக்ஸா? நான் யார் தெரியுமா? நீங்க அனுஷ்காவா? இல்ல, அன்லிமிட்டெட் குஸ்கா. குஸ்கா. என்ன நடந்தது தேவசேனா? பாக்ஸ். பாகுபலி ஷார்ட் ஃபார்ம். பெண்கள் அனைவரும் வரிசையாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். இப்பொழுது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12 ஈரோட்டிலிருந்து அனுஷ்காப்பா. மன்னிக்கணும் பாக்ஸ். அனுஷ்கா பாக்ஸ். பெண்களிடம் தப்பாக நடக்க முயன்றனர். அதனால் விரல்களை கட்சிஸ்தானோ வெட்டி விட்டேன் பல்வால் தேவா. பாகு, நீ செய்தது தவறு. கட்டுப்பாதான் எல்லாவரு. பாகு,
பெண்கள் மீது கைகளை வைத்தால் வெட்ட வேண்டியது விலகலை அல்ல. பின்ன உங்க பங்க் முடியவா பாகு? பங்க முடிய வெற்றியா? தலைய பாகுபலி ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க. செமையா பண்ணாங்க. வெட்டினா தலையை வெட்டினா அப்புறம் கைத்தல கொடுங்க. அடுத்து ஒரு 2 வாய்ஸ் நிறைவா. ஓகே, புகழ் வாய்ஸ் தனுஷ் சாரா? அடுத்த வருஷம் கண்டிப்பா புகழ் சார் இங்க கூட்டு வரோம் நாங்க. கண்டிப்பா தனுஷ் சார் வாய்ஸ் கேட்டாங்க. தனுஷ் சார் அப்புறம் ரோபோ சங்கர் சார் வாய்ஸ். அண்ணா ரோபோன பண்ணிடலாமா? ஓகே, தனுஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் தாண்டி ஸ்கூல் இல்லையா? ஆமா, அவர் தனுஷ் சார் ஃபேன் நினைக்கிறேன். அதனால விஐபி படத்துல 2.25 நிமிஷம் விஐபி பண்ணுங்க. அதே தனுஷ் சார் கூட ரோபோன நடிச்சிருப்பாரு மாரி படம். ஆமா, விஐபி படத்துல 2.25 நிமிஷம் டயலாக் பேசுவார். ரொம்ப கஷ்டம், உங்களுக்காக பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்ன உடனே கையை தட்டணும். இல்லைன்னா ப்ளீஸ் நான் சொல்லுவேன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கர கோடு கூச்சு. என் பொண்டாட்டி தனக்கு மல்லி போச்சு. நீ உசுப்புனா ஆஹா, நானும் காப்பியா குடிச்சிட்டு காக்கா போயிட்டு பார்க்குறேன். மணி 8. அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். அப்படி விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பேன். மாறி வந்தார் சார். அடுத்து மாறி தரும் சொல்ல ஒருத்தவன் தூங்கி நீங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு வையா, அந்த கொசு பிறலாடாது. ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரம் இங்கே வந்திருக்க உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி LKG 10 வரைக்கும் ஃபெயிலாக படிச்சு 10வது ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து இன்ஜினியர் பண்ணி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் ரோடு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்க ரோடு அலை விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆர் நைட்டெல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் எல்லாம் வச்சு படிச்சு அதெல்லாம் மார்க்கில் மொத்தமாக TNPSC எக்ஸாம் தனியாக 2 மாதம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட்ட மார்க் யூசஸாக போய் அம்மா நகை அடமான வச்சு காலேஜ் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் 4th வச்சு அரியர் 4th இயர் மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டிக்குள்ள வச்சா சொசைட்டி என்ன வேலையில் செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் ஜண்டச்சோர் திட்டி சாப்பிட்ற ஒரு வாடி சாப்பாடு தொண்டில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி நீங்க சினாப் ஸ்கூல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலை இல்லை அப்பட்டதான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூப்பர். அடுத்து மொட்டை ராஜேந்திரன் சார் வாய்ஸ் அப்படியே பேசுவார். யாரு பாது அதோ மொட்டை சின்ன தலையை விடுறா இருப்பீங்க. ஆஹா தம்பி சூப்பர் பா 5000 அக்ரிமெண்ட் ஆரோமாலே. தம்பி எந்த பங்க்ல வேலை செய்றீங்க? காலேஜ் பஸ்ஸா? சூப்பர் பா. அண்ணா ஆக்சுவலா 9:30 மணிக்கு கிரில் கட்டுக்குள்ள கை விடுவாரு. இங்க கை விட்டுட்டு இருக்காரு. வணக்கண்ணே. ஓகே ஓகே. லாஸ்டா 2 வாய்ஸ். லாஸ்ட் அங்க நான் ஒரு வாய்ஸ் ஒன்று பண்றேன். ஓகே. வடிவேலு பாலாஜி வாய்ஸ் கேக்குறாங்க. அண்ணே இல்லண்ணா அது ராஜ்கிரண் பேசுப்பா நீ. கமல் சார் பத்மஸ்ரீ உலக நாயகன் மதிப்பிற்குரிய கமல் சார். அவர்கள் இது ஒரு அருமையான விழான்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விழாவிற்கு என்னை வரவழைத்ததற்காக எனக்காக சாருக்கு தான் நீங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் எங்களை மாதிரி கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தம்பி நீங்கள் போக வேண்டியதில்லை, அது இங்கே எடுக்காது, கை தட்டுங்க ப்ளீஸ். சரி சார், இது ஸ்கூல் இல்லை. ஆமா, என்ன பண்ணலாம்? எத்தனை பேர் வந்து மோட்டோ பத்தில் பார்ப்பீங்க? மோட்டோ பத்தில் பார்ப்பீங்களா? கார்ட்டூனு மோட்டோ பட்டிலு. ஓகே, அதில் வந்து ஒரு 5 வைரேஷன் வரும். நான் வந்து ஒரு இதுக்கு டப் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக பண்ண ரெடியா? மோட்டோ பத்துலு கஜகஜா மாமியாரே சிங்கம் சார் 5 கேரக்டர். ஓகேவா? அதை உங்களுக்காக பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் நான் ஒரு கார்ட்டூன் ஒன்று பண்ணேன். ஓகே ஓகே சூப்பர். பசங்களுக்காக ஃபர்ஸ்ட் மோட்டோ. அரே பூசணிக்கா மாட்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வரும் தெரியாதடா உனக்கு. டாய் பைத்தக்கார பத்தலோ, டைம் ஆகுது சீக்கிரமாடா. இத பாரு மாட்டோ, இந்த சினாப்ஸ்ல இருக்க பசங்க எல்லாம் கிளாப்ஸ் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்கானுங்க மாட்டோ. சினாப்ஸ் கூட எனக்கு ஒரு அட்மிஷன் போட்டு சேர்த்துரு மாட்டோ. எஸ்கூஸ் மீ சார், நான் தான் சிங்கம் வந்திருக்கேன். சிங்கம்டா சிங்கம், சாதாரண சிங்கம் கிடையாது சார். நான் ரொம்ப துர சிங்கம். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஹேர் ஸ்டைலும் சாருடைய ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரியே இருக்கு. முதல்ல நாடு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சொல்ல நினைச்சா சொல்ல முடியல. நானே சொல்லுவேன் சார். ஐயோ சாரை பத்தி பேசிட்டோமே சார். நீங்க உண்மையிலேயே அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. தேவையில்லாம இவங்க கூட கம்பேர் பண்ணாரு. அடே கஜகஜா பைத்தக்கார பயல, மோட்டோ டைம் ஆகுது கிளம்புறடா பாய். இது மோட்டோ பத்துலு. இது பண்ணிட்டியா? இப்போ அடுத்து வந்து எல்லாரும் ஜாக்கி சேனல் பாப்பீங்களா? ஜாக்கி சேனல் முன்னாடி நான் ஒன்று பண்றேன். எத்தனை பேர் சின்சான் ஃபேன் இருக்கீங்க? சின்சான் வாய்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது இங்க இருக்க மேடம்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்பயுமே துணி துவைச்சிட்டு மாடியில வந்து துணி காய்க்க போனீங்கன்னா இந்த வாய்ஸ் ஈஸியா பேசலாம். ஓகேப்பா. அந்த துணி காய்க்கிற கிளிப் எடுத்து மூக்குல லைட்டா போட்டா சின்சான் வாய்ஸ் வரும். ஹெவியா போட்டா ஆம்புலன்ஸ் வரும். ஓகேவா? இதான் பிரச்சனை. லைட்டா போடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நார்மலா பேசுறேன். ஹாய். இப்போ கிளிப் கொடுங்க. கிளிப் மேல சீலிங்ல காய போடுவீங்களா? இல்லப்பா, மேல காய போடுறோம். அப்பா சமையா பண்றீங்களே. ஓகே, இப்போ கிளிப் போட்டாச்சு. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இத பாரு சின்சான்,
மூக்குல போட்டா வாய்ஸ் வரும்னு சொன்னேன். ஆனா அந்த மேடம் வந்து பெட்ரோல் பங்க்ல ஜீரோ பாக்குற மாதிரி அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. சின்சான். இப்போ இந்த வாய்ஸ் பேசணுமா? ஆமா. இதுல இருந்து இன்னொரு வாய்ஸ் வரும். யாரு? சின்சான்ல இருந்து ஜாக்கி சான் அங்கிள். அங்கிள். ஓகே. அங்கிள் நீங்க ஒரு வாய்ஸ் எடுக்கிறீங்களா? நான் ஒரு வாய்ஸ் எடுக்கிறேன். ஜாக்கி சான் அங்கிள் பாத்திருக்கீங்களா? அங்கிள் அவர் வாய்ஸ் வரும் பாருங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. அரே பீமா பாபே பாபே சா, பீமா பாபே பாபே சா, பீமா பாபே பாபே சா. அங்கிள், அந்த பூனை மந்திரங்கள் இங்க இருக்கிற சயின்ஸ் டீச்சர் கையில தான் இருக்கு. அம்மாவோட தம்பி மாமா எங்கடா வந்த பீமா? அங்கிள், எனக்கு பசிக்குது, நான் தூங்க போறேன். நான் தான் ஜூலி வந்திருக்கேன். ஜாக்கி எங்க இருக்க? ஜூலி, உன்னை யாரு இங்க வர சொன்னா? இங்க பாரு, இது வந்து மோசமான இடம். இது ஜாக்கியா? ஆமா ஜூலி, இது நீங்க ஜூலி தானே? என்ன பொட்டி கடையில 5 ரூபா பாக்கி, நீ ஜாக்கியா? ஓ சரி ஓகே. இப்போ இது பண்ணியாச்சா? நிறைவா ஒரு 2 வாய்ஸ். இதே நான் ஒண்ணே ஒன்று பண்ணிக்கிறேன். இது வந்து இங்க நான் போட்டு அகணும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க யாருமே இப்போ வந்து ஆடியன்ஸ் கிடையாது, நீங்க எல்லாம் ஜட்ஜஸ். உங்களுக்காகவே இந்த வாய்ஸை 8th வீட்டு கட்டில கீழே படுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்காக பேசுவார். இப்ப பேசுவேன். பேரை கண்டுபிடிக்கிறாங்களா? அவர் நடிச்ச படம் பேர் அவர் வந்து டாக்டர் படத்துல ஒரு காமெடி. ஏன்டா அதெல்லாம் சொல்றேன்? ஆமா ஆமா சரி ஓகே. பேர் வேணாம், அவங்க படம் நடிச்சதை சொல்லிட்டோம். ஓகே, யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, மேடம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணி 3 போல மூக்குத்தி போடுறீங்களா? சரி ஓகே ஓகே. மூக்குத்தி போடுறேன். சரி ஓகே ஓகே, மேம் செலக்ட் பண்ணியாச்சு. நல்லா வியாபாரம் மாட்டினா உனக்கு. நீ வியாபாரம் பண்ண திருச்சா கூட்ட முடியா? இவட சும்மா கத்திட்டு இருக்க. பல்ச்சா சொல்ல போறான் கோமதியாக்கா. அவங்க அப்பாட்டே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாட்ட சொல்லுவீங்களா? ஓ, அப்ப நீ இப்படி வரியா? அவங்க அப்பா கட்டை எடுத்து இப்படி தான் வருவாரு. அப்படி வருவாரா? அப்ப நான் எப்படி ஓட்டுருவேன்? நான் வியாபாரமா ஆக மாட்டேன். பா டயலாக் சொல்லிட்டாப்ல. ஓகேப்பா, வெரி குட். சூப்பர் சூப்பர். மிகப்பெரிய கைத்துல விடுங்க. அற்புதம். பாட்டு பாடவா? பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. வேற என்னப்பா? கம்பி மேல நடப்பாரு. நைட் என்ன கிளாஸ்ல இருக்க பெஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாரு. கீழே குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடுவாரு. சரி ஓகே. இது நிறைவா 2 வாய்ஸ். அதாவது என்னைக்குமே மாணவர்களின் சூப்பர் ஸ்டார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து இங்க பேசினா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். That is, every citizen in India is every citizen of the world. That means யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம் தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. மாணவர்கள் அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நிறைவா வந்தவனே சொல்லியிருந்தாரு. அம்மா வந்து கேப்டன் கேப்டன் வந்து கத்துனாங்க. நிறைவா நம்மளுடைய தமிழ் சினிமால பல பக்க டயலாக்லாம் ஒரே டேக்ல பண்ண உத்தமர், அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்க பேசினா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன இல்ல சார், இந்த நாட்டுல ஒரு இந்தியா 20 அமெரிக்காக்கு சமம், ஒரு இந்தியா 30 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணாகோடி அத்துட்டு தான் குழிக்குள்ளே போடுறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே மேடம், பாட்டா என்ன பாட்டு வேணும்? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. இது மேடம், இது பள்ளிவாடு பட்ட லவங்கம். நான் ஒரு பாட்டு பாட்டுமா? ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள். இல்ல அதுவும் விளையாடுறாங்கப்பா. என்ன பாட்டு மேடம்? என்ன பாட்டு மேடம்? பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையா? பா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பாடுவியாம்பா? பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. ஏன் மேடம், வேற ஏதாவது பாட்டு? தளபதி சாங் ஏதாவதா? தளபதி சாங் பாடுறதோட நீங்க ஆடிடுறீங்களா? ஓகே, டான்ஸுக்கு அந்த குழந்தை கூட ஆடலாம். மேடம் ஒரு பாட்டு கேட்டாங்க, மேடம்காக ஒரு பாட்டு நான் பாரு, எல்லாம் சேர்ந்து பாடலாமா மேடம்? மேடம் நீங்கள் நல்லா பாடுங்க, நீங்கள் வாங்க. அவங்க நல்லா பாடுங்க, வாங்க மேடம். பாட மாட்டீங்களா? என்னைய மட்டும் கோத்து விடுறீங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு வேணும்? வாடி 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 இது பிரைவேட் பார்ட்டி தான், அந்த பாட்டு வேணுமா? இல்லை மெலோடி தான் பாடவா? மெலோடியா? சரி ஓகே. என்ன லேட்டஸ்டாக வேணுமா பழசா வேணுமா? நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால சேர்ந்து பாடலாம். காணோம் பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா, காத்தே இங்க வீசல காத்தாடி கேக்குதா, ஓ மேல குத்தம் இல்ல நீ ஒன்னும் நானும் இல்ல, தேன் மொழி வாடி போச்சே என் செடி, வான்மதி பைங்கிளி
தோழி இப்போ சூப்பர்ப்பா. அந்த தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க. அழகா ஃபினிஷ் பண்ணாப்ல. சூப்பர் தம்பி. தேங்க்யூ.